வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல்பேட்டை. வணக்கம் சார். சார், சட்டமன்றம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் எடப்பாடி சடனாக டெல்லி பயணம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட முடியுது. அவர் கூட இப்போ வேலுமணி அவர்களும் டெல்லி பயணம் போக போகிறாங்க. அப்படின்னு எதற்காக இந்த திடீர் டெல்லி பயணம் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனால் அங்கே போய் அவர் யாரை பார்க்க போகிறாருன்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு போகிறதும் போகிறீங்க, இந்த இருமொழி கொள்கையை பற்றி அங்கே கொஞ்சம் சொல்லிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டெல்லியில் அப்பாயின்மெண்ட் வாங்கி யாரை பார்க்க போவாங்க? 2 சார் என்ன, பாதுஷாத்துக்கு ஒருத்தர் இருக்காரு, ஜெய்ஷா அமித்ஷா ஒருத்தர் இருக்காரு. 2 சாவையும் இவர் பார்க்க போறாரு. அதுவும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு வேற சொல்றாங்க. போய் காத்திருந்து எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு காத்திருந்து அவங்க பார்க்க போறதாகவும் செய்தியில் வருது. இது தமிழ்நாட்டு நலனுக்காக உங்களுக்கு பயணம் மேற்கொண்டு வந்தால் பரவாயில்ல. இவர் முதலமைச்சராக இருக்கும்போது எத்தனை முறை கோரிக்கை மனு கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன்னு சொல்லி பேசினார். அதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பயன் நடக்குதா? அதுக்காக ஏதாவது ஒரு விலக்கு வாங்கி, நீட்டுக்கு விலக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் முதலமைச்சராக இருக்கும் போதே 2-3 நாள் வெயிட்டிங்ல வச்சிருந்தாங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர், அதுவும் பவர் இல்லாம இருக்காரு. ஆனா அதனாலதான் முதலமைச்சர் சொல்லி விட்டுருக்காரு, நீ எப்படியாவது போறதுதான் போறீங்க, கையை காலம் பிடிச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவீங்க. போகிறப்போ தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கான ஒரு இது, இந்த மும்மொழி கொள்கை போன்ற விஷயங்கள்லாம் பற்றி பேசிட்டு வாங்க, இங்கெல்லாம் அந்த பருப்பு வேகாதுன்னு சொல்லிட்டு வாங்கிறது. சரி, எப்பயாவது சொல்கிற வேலையை செய்வது தானே அவர் எடப்பாடி பழனிசாமி. சசிகலா சொன்னால் செஞ்சுட்டு இருந்தார், அதுக்கப்புறம் மோடி சொன்னால் செஞ்சுட்டு இருந்தார், அப்புறம் அமித்ஷா சொன்னால் செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் இப்போ நம்ம முதலமைச்சர் சொல்லி விட்டுருக்காரு, ஒரு வேலை முடிஞ்சால் அதையும் அந்த வேலையை பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவராக அவர் நியாயமாக அவர் டெல்லி போகிறேன்னா அது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிருக்கணும். நான் ஒரு வேலையாக போகிறேன், சொந்த வேலையாக போகிறேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறேன். ஆனால் கண்டிப்பாக இப்போ ஒரு கால பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிது, அல்லது உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா, உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தால் நாங்கள் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம்னு சொல்லி பேசுகிறாரு. அதெல்லாம் மிக மோசமான ஒரு விஷயம். இந்த சீண்டி பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு உள்நாட்டுக்குள்ளே பெரிய கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த ஒரு உள்துறை அமைச்சர் பேசுகிறாருன்னா, அதுவும் அரசியலமைப்பு சட்டத்தில் விலக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த பாராளுமன்றத்தில் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி பேசுறதுங்கிறது எவ்வளோ மோசமான விஷயங்கிறத உள்துறை அமைச்சர்கிட்ட நான் எடுத்துரைப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனா நியாயம். தெரியாம போக முடியுமா? அதுதான் சொல்ல வரேன். சொல்லிட்டு வர முடியுமா? அங்கேயே இடி இருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு விஷயம். ஏபிசிடியை விட இந்த இடியை பார்த்தா அவருக்கு ரொம்ப பயமா இருக்கும். சரி, இருக்கட்டும், அது ஓகே. ஆனால் இந்த ஒரு இது போன்ற விஷயங்களை பேசுவதற்கான திராணி தெம்பும் அவருக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயமா அவர் சொல்லியிருக்காரு சட்டமன்றத்தில், நீங்கள் தான் மாநிலங்களோட முதலமைச்சர்களோட தான் நல்ல உறவில் இருக்கீங்களா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சுருக்கீங்களா, அப்போ இந்த தண்ணீர் பிரச்சனையை கொஞ்சம் தீக்க வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை சீண்டி விடுறது மாதிரி, ஏன்னா இவங்க ஒற்றுமையாக இருக்காங்க, இது ஒரு காரணமாக வச்சு சீண்டி விடலாம். ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறதா செய்யும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒற்றுமையாகக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய. இப்போ இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனுக்காக எல்லாருமே இப்போ நீங்கள் தமிழ்நாடு பாஜக இங்கே ஒரு நாடகம் போடும், காவேரியில் தண்ணி வேணும்னு. இப்போ கர்நாடகா பாஜக காவேரியில் தண்ணி கொடுக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நாடகம் போடும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். திமுக அப்படியே இயங்கிட்டு இருக்கு அப்படிலாம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் தான். இன்னொன்று, மேகதாதுல அணை கட்ட முடியாது. அவங்க என்ன இது பண்ணாலும் காவிரி ஆணையத்தினுடைய தீர்ப்பு வந்துருச்சு. காவிரி நீரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தோடைய ஒப்புதல் இருந்தால் தான் அங்கே இன்னொரு அணையை அவர்களால் கட்ட முடியும். அதை இப்போ இவங்க தூக்கி பேசி இந்த மாதிரி நதிநீர் பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. போதுமான அளவு 3 ஆண்டு இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்றைக்கு மகாராஷ்டிரன் நம்ம முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து தண்ணி பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அவன் என்னன்னா, இப்போ பெங்களூர் நகரம் விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. பெங்களூர் நகரத்துக்கு ஒரு குடிநீர் தண்ணீர் தேவை. ஏன்னா பெங்களூர் நகரமே ஏரியிலி நகரமாக இருந்த ஊர் அது. அல்சூர் ஏரியிலேருந்து ஒவ்வொரு ஏரியும் பார்த்தீங்கன்னா அதனுடைய அவ்வளோ ஏரிகளிலும் தண்ணீர் நம்பி இருந்த ஊர். இன்றைக்கி அது 4 மடங்கு 5 மடங்கு ஊர் பெரிதாகிவிட்டது. இப்போ அங்கே குடிநீர் தேவைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி குடிநீர் தேவை மட்டும் இல்லை, அடிப்படை வசதியில் அங்கே பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஒரு மழை வந்துச்சுன்னா சென்னை எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுதோ அதை விட பல மடங்கு ஒரு பீடபூமியாக உயரமான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பெங்களூர் நகரமும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்போ அவர்கள் அந்த உள்கட்டமைப்பு பணியெல்லாம் அவங்க செய்ய வேண்டியது இருக்குது. அதில் மிக முக்கியமாக தண்ணீர் பிரச்சனை அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை ஒரு காரணமாக கட்டி அங்கே ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குது. அதை நம்மகிட்ட இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை ஜனநாயகத்தின் பேரால் ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா பயணப்பட்டு இருக்கு. 4 மாநிலத்தில் ஜெயிச்சா போதும், இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் போய் ஓட்டு கேட்க தேவையில்லைங்கிற ஒரு நிலைமையை பாஜக ரொம்ப திட்டமிட்டு உருவாக்கிட்டு இருக்கு. அது பிரச்சனையா இப்போதைக்கு இந்த மேகதாது பிரச்சனையா? இப்போ மேகதாதுக்கு இப்போ பிரச்சனையே இல்லை. காவேரி தண்ணி இருக்குது,
இப்பயும் வந்து 715 அடி தண்ணி வந்துட்டு தான் இருக்குது ஒகேனக்கல்ல. ஒவ்வொரு நொடிக்கும் 715 அடி தண்ணி வந்துட்டு இருக்கு இந்த கோடை காலத்துலேயும். ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம். அவர்களால் அங்கே வந்து அணை கட்ட முடியாது. புதுச்சேரியினுடைய அனுமதி, தமிழ்நாட்டினுடைய அனுமதி, கேரளாவினுடைய அனுமதி, இது இந்த 3 மாநிலங்களுடைய அனுமதி, இன்னும் சொல்லப்போனால் ஆந்திராவினுடைய அனுமதியெல்லாம் இல்லாமல் அவர்களால் அணை கட்டவே முடியாது. இதுதான் உண்மை. இந்நிலைமை இப்படி இருக்கும்போது ஒரு அரசியலாக பேசுவது என்பது அபத்தமான விஷயம். அங்கே வேணால் வந்து நாங்கள் வந்து ஆய்வு பணி மேற்கொள்கிறோம், போய் கல் இறக்கி வைக்கிறோம், சிமெண்ட் இறக்கி வைக்கிறோம், இதெல்லாம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் அணை கட்ட முடியாது, தடுக்க முடியாது. குறிப்பிட்ட டிஎம்சி தீர்ப்புப்படி வந்து தமிழ்நாடு குறிப்பிட்ட டிஎம்சி வந்து ஆண்டுதோ கொடுத்து தான் ஆகணும். இதுதான் வந்து அதாவது இந்த இறுதியான தீர்ப்பு வந்துருச்சு. இதுக்கு மேலே அவங்க போக முடியாது. அதுக்கு மேலே போனால் வந்து அந்த மாநிலத்துக்கு தான் சிக்கலாகும். இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் தெரியும். இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு அரசியலாக பேசுவது என்பது செல்படுக்காத விஷயம். அப்போ அங்கே இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக அவர் டெல்லி பயணமே போகிறதான் எடப்பாடி தான் இந்த மாதிரி கேள்விகள் அவர் எழுப்புறதுக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதே பாஜக ஆட்சியில் இருக்கும்போது இதே மேகதாட்டு பிரச்சனையில வந்து என்ன சொன்னாரு, நான் வந்து வாட்ஸ்அப்ல வந்து சொன்னாரு, ஊட்டி பக்கத்துல மேயர்ல இருந்து ஒரு இதை வந்து எடுத்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வருவோம், காவேரிக்கு பவானி டேமுக்கு கொண்டு வருவோம், மேயர்ல இருந்து இங்கே கொண்டு வரலாங்கிறது வந்து ஜியாகிரபிக்கலி பள்ளத்துல இருந்து சொல்றாரு. அதாவது நீலகிரி தொட்டப்பட்டாரு இல்லையா, அந்த பக்கம் பாஞ்சு போகக்கூடிய ஒரு தண்ணியை நான் இங்கிட்ட எடுத்துட்டு வந்து இந்த பவானியில் கலந்து அப்படியே காவேரியில் விடுவேன் அப்படின்னா, அதாவது கேட்குறேன் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தார். வாட்ஸ்அப்பில் வந்த விஷயத்த வந்து சட்டமன்றத்தில் பேசின தற்கொலை தான் அவர்கிட்ட போய் நம்ம இடத்த போய் பேசுறது. சார், சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் இருமொழி கொள்கைக்கான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க. கூடுதலாக ஒரு சிறப்பான செய்தி வந்து விரைவில் சொல்லப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன செய்தியாக இருக்கும் அப்படின்ட்டு? கண்டிப்பாக MKS டேஞ்சரஸ் ஜென் கலைஞர் அதுல வந்து பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு எச்ராஜா வண்டியில மாட்ட வேண்டிய வாசம் என்ன, அது மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ண போறாரு. கண்டிப்பாக செய்வார். ஏனென்றால் அவர் சொன்னக்கூடிய மிக முக்கியமான செய்தி வந்து இது பணப்பிரச்சனை கிடையாது. ஒன்றிய அரசுக்கும் எங்களுக்கும் நடப்பது வந்து இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் தொடர்பாக பணத்துக்காக தான் நாங்கள் வந்து இது கிடையாது. இது வந்து இனப்பிரச்சனை. இதே மன்றத்தில் வச்சு தான் அண்ணா வந்து இருமொழி கொள்கை வந்து சட்டத்தை கொண்டு வந்தார். மாணவர்களை உயிரை நிற்ப காப்பாற்றணும். இது நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் போதும், ஒன்றிய அரசுடன் உறவாடுவதற்கு கடிதம் தொடர்பு கொள்வதற்கு வந்து ஆங்கிலம் போதும்னு சொல்லி இதே சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். அரசியலமைப்பு கேட்டதில் நமக்கான விலக்கு அளிக்கப்பட்டு விட்டது. இப்படியான சூழலில் நான் வந்து நீ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் அவனுக்கு பணம் தருவேன், இல்லைன்னா பணத்தை நிப்பாட்டுவேன். இந்த பணத்தை மட்டும் இல்லை, ஏற்கனவே வந்துகிட்டு இருந்த 20 வருஷமா கொடுத்துட்டு இருந்த SSA ஃபண்டையை நான் நிப்பாட்டுவேன்னு சொல்லி ஒரு திமிர்த்தனமா ஒரு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பேசுவார். அதுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கும், அன்னைக்கு வந்து நாங்கள் இந்தியை கொண்டு வந்து திணிப்போம்னு சொல்லி பேசுறாருன்னா அப்போ வந்து மாநில முதலமைச்சர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? அதான் சொன்னார், அடுத்து ஒரு அறிவிப்பு வருது இருடி மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து பணப்பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு வந்து வெறும் பணப்பிரச்சனை கிடையாது, இது இனப்பிரச்சனை. அவர்கள் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவறாக எடை போட்டு விட்டார்கள். அவர்கள் வந்து அவர்கள் நினைத்தது கிடையாது. இவர் அண்ணா லீக், அண்ணாவால் உருவாக்கப்பட்டவர், அண்ணாவை கூட்டத்துக்கு அழைத்தவர், கலைஞருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கலந்துகிட்டவர், படிப்படியாக ஒரு இளைஞனாக சாதாரண தொண்டனாக இருந்து ஒரு இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு தலைவராக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்காரு. அவர் பார்க்காத எல்லா விதமான வீழ்ச்சிகளையும் பார்த்தவர், எல்லா விதமான வெற்றிகளையும் பார்த்து நீ வந்து உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு எப்ப எதை செய்ய வேண்டும்ங்கிற ஆற்றலும் அறிவும் அவருக்கு உண்டு. அவரை பற்றி இவர்களுடைய கணிப்பு தவறி விழுந்த இடம் தான் எச்ராஜா சொன்ன விஷயம். நீங்க ஸ்டாலின் அவ்வளவு சாதாரணமா இடப்பற்ற முடியாது. ஏன்னா எச்ராஜாவே வந்து அப்படி கணிச்சு இருந்தவர் தான். நான் எல்லா கட்டத்தையும் அலசி பார்த்துட்டேன், ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. நீ கட்டங்களை வந்து நீங்க வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் கட்டத்தையே நகர்த்தி வச்சிருவாரு. அதுதான் நடக்கும். ஆனால் கண்டிப்பாக அவருடைய அறிவிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கும். அந்த அறிவிப்பை தமிழ்நாடு தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளும். சார், இப்போ சுங்கசாவடியில் கட்டண உயர்வு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 78 இருக்குது. அதில் 40 சுங்கசாவடிகளுக்கு முதல் கட்டணமாக இதை வந்து ஏற்ற போகிறோம்னாங்க. இதே செய்தியை தான் நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியுமே வந்து சொன்னோம். அப்போவும் ஏற்றுனாங்க, இப்போவும் ஏற்றுனாங்கன்னா இப்போ இது இல்லை, இப்போ ஏப்ரல் 1லேருந்து பாதி சுங்கசாவடி மீதி வந்து செப்டம்பர் 1 நம்ம பேசணும்ல. அடுத்து அதான், ஏன்னா ஒரே நேரத்தில் ஊசியை போட்டால் பேசஞ்சர் செத்து போயிடாங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெள்ளம் கொடுத்து கொள்ளலாங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், பாஜகவை ஆதரிக்கிறேன் பார்த்தீங்களா,
பாஜகவை ஆதரிச்சுட்டு இந்த அனுமார் போட்டோ ஒட்டியிருக்கவன், காவி கொடி பறக்க விடுறவன், இவெல்லாம் போறான்ல அந்த டோல்கேட்டை தாண்டி, மனசு அவ்வளோ வேதனையோட போவான். நம்மளாவது நல்ல திட்டிட்டு போவோம். நீங்களாம் வந்து நல்லா இருப்பீங்களாடா, நாசமா போவீங்களா, பொழுத்து தாண்டா சாவீங்கன்னு சொல்லி நல்ல 4 சாபம் விட்டுட்டு போகலாம். நிம்மதியாக இருக்கு மனசுக்கு. 25 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்களே, போன மாதம் 55 ரூபா ஆகிட்டு இப்போ 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்களே, இந்த காசுக்கு எதுவும். அதுவும் இன்னும் நிதின் கட்கரி என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து இதை மூடவே போகிறது இல்லைங்கிறாரு. இவங்க முதல்ல டோல்கேட் போடும்போது என்ன சொன்னாங்க, ரோடு போடுறதுக்குள்ள செலவாக இருக்குங்க, இதுக்காக நாங்கள் டோல்கேட் போடுறோம்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா மூடவே போகிறது, ஏன்னா அவ்வளோ வருமானம் வருது. இன்னும் சொல்ல போனால் அடுத்து வந்து தான் நம்ம சொன்னோமே, கார் இந்த பக்கம் போனால் கூட காசு எடுக்கலாங்கிற பிளான்ல இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்கள வந்து இது ஒரு திருட்டு கும்பல் மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும், கணக்கு எடுத்துக்கணும். அதுலேயும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான டோல்கேட், இந்தியாவில் மிக அதிகமான, குறைந்த தூரத்தில் மிக அதிகமான டோல்கேட் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய வேதனையை பகிர்ந்துக்கலாம், இடத்துல எழுதலாம், சமூக வலைதளத்தில் எழுதலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். சங்கிகளுடைய நிலைமை அதாவது காசும் கொடுக்கணும், இதுக்கு வந்து முட்டும் கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு சிக்கல் ஒரு இதில் இருக்காங்க. ஆக்சுவலி டோலுடைய விலை ஏறது மட்டும் இல்லாம இதனாலே விலைவாசி வரும் சார், எல்லா பொருட்களுடைய விலைவாசியும் ஏறும். காருக்கு 20 ரூபாய் ஏறும், லாரிகள் சங்கம் சார்பா வந்து போராட்டமும் நடத்த இருக்காங்க இது குறித்து. இல்லைங்க, இதுதான் இது வந்து இது முதல்ல ஒரு இந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். குறிப்பாக நீங்க இவங்க ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ திருச்சி டு தஞ்சாவூர் வந்து ஒரு பாதை இருக்குன்னா அந்த பாதையில் ஒரு 4 வே போட்டிருக்காங்கன்னா அதோட விடணும். அந்த 4 வே அதை வந்து 6 வழிச்சாலையாக மாற்றலாம், 8 வழிச்சாலையாக மாற்றலாம், 10 வழிச்சாலையாக கூட மாற்றுங்க. அது வந்து ஒரு பாதையாக இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இன்னொரு ஒரு மாற்று பாதை இருக்குன்னா, டோல் இல்லாத ஒரு வே இருக்குன்னா அங்கேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு நாங்கள் இங்கேருந்து மணப்பாறைக்கு ஒரு ரோடு போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு அந்த ரோடையும் ஒரு ஹைவேவை மாற்றி விட்டு அங்கே ஒரு டோலை வைக்கிறாங்க. இப்படி மாநிலம் முழுக்கவே ஒரு இதே வேலையாகவே இருந்தாங்கன்னா, அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிக கார் இருக்குது, மக்களால் செலவழிக்க முடியுதுன்னா, அப்போ செலவழிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து கொள்ளையடிக்கக்கூடிய விஷயம் இருக்குது. இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா டோல் இருக்குன்னா டோலுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒத்தையடி பாதை போகும். இன்னைக்கு வரைக்கும் தடுக்க முடியலைங்க. குஜராத்தில், ராஜஸ்தான்லாம் நீங்கள் வந்து ஒரு டோல் இருக்குன்னா அந்த டோலுக்கு முன்னாடியே 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இங்கே போர்டு வைக்கிறாங்க இல்லை, டோல் வரப்போகுதுன்னு வைக்கிறாங்க இல்லை, அந்த இடத்துக்கு அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒத்தையடி பாதை இறங்கும். அவன் போய் தனியாக ஒருத்தன் வந்து நிலத்து வச்சிருக்கிறவங்க வந்து பாதை விடுறாங்க, அதுக்குள்ளே வண்டி இறங்கி போகுது. இன்னைக்கு வரைக்கும் எவனும் கேட்டதில்லை. வெளியூர் வண்டிகள், பெரிய எடை அதிகமான உள்ள லாரிகள், அந்த பாதையில் போக முடியாத லாரிகள் மட்டும்தான் டோலில் காசு கட்டிட்டு போகிறான். தமிழ்நாட்டிலேருந்து போகிற லாரி, கேரளாவிலேருந்து போகிற லாரி தான் வந்து பணம் கட்டிட்டு போகிறான். லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை சேர்ந்த வேறு வண்டிகள் எவனுமே காசு கொடுத்து போகிறதில்ல. அந்த டோலை சுற்றிட்டு தான் போகிறான். நிப்பாட்டினா டோலை நொறுக்கி விட்டுருவாங்க அடி. இப்படி தான் வட மாநிலங்கள் முழுக்க நடந்துகிட்டு இருக்குது. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரனும் கேரளாக்காரனும் தான் வந்து இவங்களுக்கு வந்து கையில் கிடைச்ச மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். இது வந்து ஒரு காலம் வரும், அதுக்கான ஒரு முடிவு வரும். எவ்வளோ நாளைக்கு தான் வந்து இவர்கள் வந்து ஏமாத்திட்டு இருக்க முடியும், நீதிமன்றத்தை வளைக்க முடியும், எல்லாவற்றையும் கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் அதை பண்ணுறோன்னு சொல்ல முடியும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும் ஜனநாயகத்துக்கு. சார், ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் குணால் கம்ரா அவர்கள் வந்து ஏக்நாத் சிண்டே அவர்களை வந்து ரோஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருக்காங்க. உடனே அவருடைய அந்த ஸ்டூடியோ வந்து சூறையாடப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளோ சொன்னதுக்கு தான் இது ஜஸ்ட் ட்ரைலர், இதுக்கு மேலே யாராவது பேசுனீங்கன்னா வேறு மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த சிவசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இந்த மாதிரி கூச்சல்லாம் இட்டதை பார்க்க முடிஞ்சுது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர், அவருடைய வீடுமே வந்து சூறையாடப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதனுடைய பின்னணி யாராக இருப்பாங்க அப்படின்ட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 சம்பவங்களையுமே எப்படி பார்க்குறது? இல்லை, இது பேச்சுரிமை தான் பார்க்கணும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேச்சுரிமை அடிப்படையில் இவர் என்னதான் பேசியிருந்தாலும் குணால் கமராவனுடைய அந்த ஸ்டுடியோ வந்து அடித்து நொறுக்கப்பட்டது தவறுன்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து பேசுனது தவறு, அதனால அவர் வீட்டுக்குள்ளே புகுந்துலாம் அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி 2ஐயும் வந்து ஒரே தட்டில் வச்சு பார்க்கறது இருக்கு. ஆனால் நீ என்ன பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நீ வந்து ஒரு பள்ளிவாசல் முன்னாடி போய் நின்றுட்டு மத எதிராக கருத்து பேசுறது, அல்லது நீ ஒரு கோயில் முன்னாடி போய் நின்றுட்டு அந்த கோயிலுக்கு வேறொரு மதத்தை சார்ந்த நீ வந்து அந்த மதத்துக்கு எதிராக பேசுவது, இது போன்ற விஷயங்கள்லாம் இரு பிரிவினருக்கு இடையே கலவரத்தை தூண்டக்கூடிய விஷயத்துல வரும். இது பேச்சுரிமையில வராது. குணால் கம்ரா ஒரு ரோஸ்ட் பேசக்கூடிய ஒரு ஸ்டாண்டப் காமெடியன்னு அவர் வந்து சொல்லி டிக்கெட் வாங்கிட்டு நான் வந்து ரோஸ்ட் பண்ண போறேன், நான் இதுதான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்றாரு. அவருக்கு சட்டம் வந்து நீதிமன்றம் தண்டனை கொடுக்குதா,
இல்லையாங்கிறத ஒரு நீதிமன்றத்தில் சந்திச்சுக்கிறேன்னு சொல்றாரு. அவருமே நான் மன்னிப்புலாம் கேட்க போறது இல்ல, நீதிமன்றம் அறிவுறுத்துச்சுன்னா வேணா நான் வந்து இதை செய்வேன்ற மாதிரி சொல்றாரு. அது அவருடைய விருப்பம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாரு, ஒரு ரகசிய ஏஜென்ட் ஒருத்தர் விலை போயிட்டாருன்னு சொல்லி ஒரு சொல்றாரு. உடனே வந்து சிண்டேவை தான் சொல்றேன்னு சொன்னா சொல்லி இவங்க அடிச்சிருக்காங்க. அதுதான் நடந்தது. இப்போ அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்கார் குணால் கமலா. அப்போ எப்பயுமே ஜனநாயகம் பண்ணுது. யாராக இருக்கட்டும், டாக்டர் கபில் கான்லேருந்து யாரை பாருங்க தமிழ்நாட்டில் தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை தேவைன்னா தமிழ்நாட்டுக்கு தான் வருவாங்க. இப்போ மட்டும் கிடையாது, நான் சொல்றது நிஷா காலத்திலேயே ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்களும் சரி, இடது கம்யூனிஸ்ட் கட்சி, தீவிர கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, இந்திரா காந்தியை விமர்சனம் பண்ண மற்ற ஜனநாயக அமைப்புகளை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே வந்து இப்போ தடா சட்ட இதில் மிசா வந்து கைது செய்யப்படுவோம்னு அஞ்சு அவர்கள் வந்து தப்பி வந்து இங்கே தங்களை காப்பாற்றி கொண்ட இடம் தமிழ்நாடு. ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஹெட் ஆஃபீஸை மாற்றிக்கிட்டாங்க. நாக்பூரில் வந்து கம்யூனிஸ்ட் ஆஃபீஸும் இங்கே மாற்றிக்கிட்டாங்க. எல்லா பேரும் மாற்றிக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் கலைஞர் காப்பாற்றினார் எல்லாத்தையும். அதுக்கான விலையும் தன்னை கொடுத்தாரு அவர். அப்படி ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. இப்படி ஒரு மாநிலத்தில் தான் வந்து குணால் கமலா வந்து இங்கே இருக்காப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல. அதே நேரத்தில் சவுக்கு சங்கர் என்ன பேசினாரு, அவர் வந்து அரசியல் துப்புரவு தொழிலாளர்களை பற்றி பேசுறேன்னு சொல்லிட்டு நீ அரசியல் ரீதியாக வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரை பற்றி பேசி அவர்களை வந்து துப்புரவு தொழிலாளிகளை வந்து கொத்தடிமையாக வச்சிருக்காங்க, 50,000 கொடுத்தா போதும் வந்து துப்புரவு தொழிலாளர் வந்து குடிச்சிட்டு படுத்துக்குவான், அவனுக்கு போதாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சமூகம் காலம் காலமாக வஞ்சிக்கப்படுகிறது. இன்னைக்கு அது சங்கருக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, நேற்றுக்கு பல்வேறு செய்தி நிறுவனங்களில் செய்தி வந்தனால சொல்கிறேன் நான், இது இல்லாட்டா அதை பற்றி அந்த ஆளை பற்றி நம்ம பேசப்படுறதே கிடையாது. ஆனால் பல்வேறு செய்தி நிறுவனங்கள் செய்தி எடுத்து போடும்போது தான் நம்ம கேட்குறோம், காலகாலமாக ஆயிரம் ஆண்டுகளாக அவர் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மக்களை பற்றி இன்றைக்கும் வந்து குறிப்பிட்ட தொழிலை நோக்கி அவர்களை தள்ளப்படக்கூடிய ஒரு கொடூரம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது பார்த்தீங்களா. அவர்களை பற்றி வந்து மிக மோசமாக பேசுவதற்கு யார் உனக்கு உரிமை கொடுத்தது? சமுதாயத்தில் இருக்கிறதுலே கீழிலும் கீழாய் வந்து இருக்காங்க அவங்க. ஏன்னா நேரடியாக வந்து ஒரு ஒரு நம்ம வந்து இந்த ஒரு நவீன காலத்தில் இருக்கோம், 2025 இருக்கணும் சொல்வதற்கு நாம் வெக்கப்படக்கூடிய ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க. அவர்களை வந்து நம்ம வந்து நவீனப்படுத்தணும், அதுக்கு மிஷின் எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். நீ வந்து கையில் க்ளவுஸ் மாட்டிட்டு தான் குப்பையோட போகணும், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவர்களை பற்றி சொல்லும்போது எப்போ 50,000 கொடுத்தா போதாதா, காசு இருந்தால் போதும், அவங்க குடிச்சிட்டு படுத்துடுவாங்க, குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தாங்க, எப்பயுமே குடிச்சிட்டே இருக்கவங்க எவ்வளோ மோசமாக ஒருத்தவங்க வந்து அடையாளப்படுத்துறது இருக்கு இல்லையா. இது மாதிரி பண்ணுனா இதுக்கான எதிர்வினை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னதான் பேச்சு உண்மையாக இருந்தாலும் அவர் பேசுவது இவர்கள் செய்தது தவறு தான், உண்மையாகவே தவறு. வயதான ஒரு மூதாட்டி இருக்காங்க, அவங்க இருக்கும்போது போய் பண்ணது தவறு தான், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான். ஆனால் அதற்கான தூண்டுவது இது பிரிவினருக்கிடையே கலவரத்தை ஏற்படுத்துவது போல் தூண்டுவது ஒரு சட்டப்பிரிவு இருக்கு இல்லையா. அது மாதிரி இவர் வந்து தன்னுடைய வாயை வச்சுட்டு பேசாமல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இதை நீ வந்து குணால் கமராவுடைய பேச்சுரிமையும் உன்னுடைய பேச்சுரிமையும் ஒன்றா? குணால் கமராவை ஏக்நாத் சிண்டேவை வந்து கேள்வி கேட்குறாரு. இன்னைக்கு வந்து மும்பையினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டேவை கேள்வி கேட்கக்கூடிய கிண்டல் பண்ணக்கூடிய அளவில் போகிறாரு. நீ என்ன பண்ண? துப்புரவு தொழிலாளி பாவம், அவர்களை வந்து காலையில் சென்னை நகரத்தினுடைய துப்புரவு தொழிலாளியை பார்த்தீங்கன்னா விடிய வேலை செய்வாங்க. விடிய வந்து நீங்கள் காலையில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நகரம் சுத்தமாக இருக்கும். ஆனால் விடிய அவர்கள் வேலை செஞ்சுருப்பாங்க. அவர்களை போய் 50,000 வாங்கிட்டு குடிச்சிட்டு படுத்துருப்பாங்க என்ன பேசுனா அவர்களுடைய எதிர்வினை எப்படியா இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இதுக்கு ஆதரவை 10 பேர் பேசுகிறாங்க பாருங்க, அவங்களுடைய லட்சணமும் இப்படி தான் இருக்கும். சார், கடந்த வாரம் தான் ஒரு செய்தியை பார்த்தோம். ஒரு நீதிபதியுடைய வீட்டில் வந்து தீப்பிடித்த உடனே ஃபயர் சர்வீஸ்லாம் வந்து அதை சரி பண்ணிட்டாங்க, போலீஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சது எரிஞ்சது ஃபுல்லாக வந்து கட்டுக்கட்டாக அவர் வைத்திருந்த பணம் தான். அது எப்படி அப்படி இருக்குன்னா, அந்த ரூம் முழுக்கமே அந்த வீடியோவுமே பார்க்க முடிஞ்சுது, ரூம் முழுக்க பணக்குவியலாகவே இருந்தது. சரி, உடனே இது என்ன அப்படின்ட்டு விசாரிக்கணும், இப்போ அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி உங்களுக்கு தெரியும்ல? இல்லை, இதில் அவங்க அந்த நீதிபதி என்னென்ன சொல்கிறா பாருங்கன்னு கோபி சுதார் சொல்கிற மாதிரி, அது என் வீடே கிடையாது, என் வீட்டுடைய இன்னொரு வாசல், அது என் கீப்பு வீடு, என்னென்ன பக்கத்து வீட்டுக்கார வீடு, காவலர்கள் தங்கும் அறை, ஏன்னா காவலர் தங்கும் அறையில இருக்கிறியா 100 கோடி ரூபா காசு இருக்குங்கிற மாதிரி. ஏன்னா தீயணைப்பு வீரர்களுக்கு வந்து என்னன்னா காசு எரிஞ்சிருச்சு, ஒரு தெரியாம ஐயா வீட்டு காசை எரிச்சு விட்டோமோ, இருந்தாலும் ஒரு ரெக்கார்டு எடுத்து வச்சு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஏன்னா அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்புகள் இருக்குல்ல, ரொம்ப அந்த தீர்ப்புகள் தான் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே வந்து பாஜகவுக்கு ஆதரவான தீர்ப்புகளாகவே இருக்கும். ஏன்னா இடி எடுத்த நடவடிக்கையில் மணிஷ் சிசோடியா உள்ள வைக்கும் போது
மணிஷ் சிசோடியாவுடைய ஜாமீன் மனுவாக தள்ளுபடி பண்ணுறது, கைதாகிறதுக்கு முன்னாடி வந்து தனக்கு வந்து விலக்கு கேட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மனு போட்ட போது இதே நீதிபதி தான் தள்ளுபடி பண்ணுறாரு. இது மாதிரி பல்வேறு வழக்குகளில் பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதி வந்து இவருடைய திருவிளையாடல் வந்து பெரிய அளவில் நிகழ்ந்திருக்கு. குறிப்பாக பாஜகவுக்கு ஆதரவாக நிகழ்ந்திருக்கு. இப்போ கூட பாருங்க, அவருடைய சொந்த மாநிலத்துக்கு தான் தூக்கி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவர் வந்து நீங்கள் கட்டாய பணி ஓய்வோ நீங்கள் எந்த பணியும் கொடுக்காமல் வந்து நீதிபதியை தொடரலாம், நீங்கள் வந்து வீட்டில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த நீதியரசர் கர்ணனுக்குலாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அவரை சிறையிலேயே போட்டிருக்காங்க வச்சுங்களேன். ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ எந்த ஊரோ அந்த ஊருக்கு போயிருன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு தண்டனை அப்பான்ற குஜாலா போயிருங்கிற மாதிரி, எதுக்கு டெல்லியில கிடந்து கஷ்டப்படுற பாவம் நீ போய் உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் வந்து செயல்பாடுகள். அப்படி இருக்கும்போது மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு நீதிமன்றம் தான் கடைசி தீர்வுன்னு எதிர்பார்க்குறேன். அரசியல்வாதிகளோ அல்லது நாடாளுமன்றமோ எங்கேயுமே வந்து எதுவுமே கிடைக்கலன்னா கடைக்கோடி வந்து நீதிமன்றம் தான். அப்படின்னா நீதிமன்றமே இப்படி கிளுக்கிலுன்னு இருந்தா அப்படிப்பட்ட நாட்டில் தான் புரட்சி வரும். அப்படிப்பட்ட நாட்டில் தான் வந்து அதிபர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட நாடுகளில் தான் வந்து இந்த மாதிரியான நீதிபதிகளும் எல்லா பேரும் வந்து அதிகாரத்தில் வந்து துரத்தி அடிக்கப்படுவார்கள். இதெல்லாம் பக்கத்து நாடுகளில் பார்த்துட்டு இருக்கோம். இலங்கையில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு கட்டத்தில் வந்து அதிபர்கள், நீதியரசர்கள் இவங்க எல்லாமே ஒன்று கூடி கை கலந்துட்டாங்கன்னா அப்போ என்ன நடக்கும்? மக்களுக்கு வந்து அந்த ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்போ ஒட்டுமொத்தமாக கலைச்சி விடுறது எப்படிங்க அவங்களுக்கு தெரியும். வங்கதேசத்தில் என்ன நடந்தது, ஒவ்வொரு நாட்டிலும் பாகிஸ்தானில் பலமுறை நடந்திருக்குது. இது மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே இன்னும் பார்க்கல இல்லையா? அதுக்கு தான் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சார், பேரா ஸ்போர்ட்ஸில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் வந்து அவங்க குவிச்சிருக்கக்கூடிய பதக்கங்களின் எண்ணிக்கை வந்து மிக அதிகமாக இருக்குது. அதை ராஜா பாராட்டி அவங்களையோ தமிழ்நாட்டையோ வந்து பாராட்டி எழுதாமல் மோடியுடைய ஃபோட்டோ போட்டு மோடியை வந்து பாராட்டி எழுதிருக்கக்கூடிய ஒரு ட்வீட். தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காரு. 5 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலம்லாம் வாங்கியிருக்கீங்க, பயங்கரம் அப்படிலாம் பாராட்டியிருக்காரு. இந்தியாவிலே வந்து எந்த மாநிலமும் அப்படி வாங்கலாம், அந்த அளவுக்குலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி ஞாபகத்துக்கு வருது. பாரா ஸ்போர்ட்ஸுக்கான நிதி ஒதுக்கும் போது குஜராத்துக்கு 423 கோடியும், உத்தரப்பிரதேசத்துக்கு 432 கோடியும், தமிழ்நாட்டுக்கு வெறும் 20 கோடி ஒதுக்குனாங்க. 20 கோடி ஒதுக்கிய ஒரு மாநிலம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அள்ளி வந்திருக்குது. ஓ வாயிலே நீ பாராட்டுற. அன்றைக்கு நீ வந்து நீ பேசுனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எங்க போச்சு நிதி? அதாவது உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை போல 3 மடங்கு பெரிய மாநிலம். தமிழ்நாட்டுக்கு 7-8 கோடி ஜனத்தொகைன்னா நீ 22 கோடி ஜனத்தொகை வச்சிருக்க. சரி, ரைட்டு. அதே மாதிரி 3 மடங்கு தொகையை நம்ம கொடுக்கணுமா இல்லையா? உத்தரப்பிரதேசத்துக்கு 432 கோடினா அதில் 3ல் ஒரு 450 வைங்க, 3ல் 150 கோடி கொடுக்கணும்ல, 100 கோடி கொடுக்கணும்ல, 60 கோடி கொடுக்கணும்ல. வெறும் 20 கோடி ரூபா கொடுத்தாங்க. 20 கோடி ரூபாயை வாங்கி தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய சாதனையை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை வந்து சாதித்து முடித்திருக்கிறது. அந்த வீரர்கள் போய் வந்து தமிழ்நாட்டினுடைய மானத்தை காப்பாற்றி இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ விருதுகளை வாங்கி வந்திருக்காங்க. ராஜா வெக்கமே இல்லாமல் மோடி போட்டு இது பண்ணுறாரு. மோடியை ட்ரைனிங் கொடுத்தாரு. மோடி வந்து குஜராத்துக்கு கொடுத்தாரு, என்னாச்சு? குஜராத்தில் எவ்வளோ பேர் வாங்கினாங்க? உத்தரப்பிரதேசம் கொடுத்தாரு, உத்தரப்பிரதேசம் கொடுத்த பணம் என்னாச்சு? ஏன்னா அங்கே ஒதுக்குனா மட்டும் அப்படியே இந்த வாரி ஒதுக்குறது அவங்களுக்கு. நமக்கு ஏதோ பிச்சை போடுற மாதிரி போடுறது. எல்லாவற்றிலும் இல்லைங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 ஆண்டுகளில் மட்டும் வந்து 8 லட்சம் கோடி ரூபா வந்து நிதி கொடுத்துருக்கோம். ஒன்றிய அரசுக்கு வரி கொடுத்துருக்கோம். நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம்? மீதி 2 லட்சம் கோடி ரூபா கூட வாங்கலாம். நம்ம இப்போ நம்மளுடைய வரி பயிர் என்னாச்சு? இப்போ யார் ஒவ்வொரு விஷயத்துலையும் சார், இதுக்கு நிர்மலா சீதாராமன் ஒன்று சொல்கிறாங்க சார். அது என்ன கணக்கு? நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம், ஆனால் எங்களுக்கு பதில் இவ்வளோ வரலன்னு சொல்கிறீங்களா? அது எப்படி நீங்கள் கணக்கு போட முடியும் அப்படின்ற மாதிரி கணக்கு போட முடியும்னா புரியல. நீ எதுக்கு இருக்கீங்க? நீங்கள் தானே இந்தியாவோட நிதி அமைச்சர். ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னா ஜிஎஸ்டி மூலமாக அதுக்கு முன்பாக வந்து மாநில அரசினுடைய வணிக வரித்துறை வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க, வரி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நேரடியாக வரியை வாங்கிட்டு மாநிலத்துக்கு பங்கு தரீங்க. எஸ்ஜிஎஸ்டின்னு போடுறீங்க இல்லை, அதுவுமே வந்து மாநிலத்துக்கு வர்றது கிடையாது. அதையும் நேரடியாக வாங்கிட்டு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகையை தான் கணக்கில் காட்டுறீங்க. ஜிஎஸ்டியில் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா கீழே எஸ்ஜிஎஸ்டின்னு போட்டிருப்பாங்க, அது வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி. அது உடனே வந்து நமக்கு வர்றது கிடையாது. அதுவுமே நேராக அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் வரணும். இதுதான் வந்து அந்த ஜிஎஸ்டியினுடைய இது. அப்போ வந்து மாநிலத்துக்கான பெரிய ஒரு அடி விழுகும். வருமானத்தில் பிரச்சனை வரும்போது அது நிவாரணத்துக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு தொகை தரேன்னு சொன்னாங்க. அதையும் சரியா தரல. அதற்கு பிறகு வந்து ஒரு பங்கு கொடுக்கணும். அந்த மாநிலத்தினுடைய வரி பங்கு நியாயமாக அந்த எஸ்ஜிஎஸ்டியினுடைய பங்கை வந்து கொடுக்கணும். அதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க தான் பிரச்சனை. அதை கேட்டால் இது எப்படி கேட்க போச்சுங்கிறாங்க. நான் எவ்வளவோ கொடுப்பேன், நான் என்னமோ பண்ணுவேன்னா இது என்ன, நீ உங்கள் அப்பா வச்சு கொடுத்த கடையா?
இது ஒரு இந்தியாவில் ஒரு நாட்டினுடைய நிதி அமைச்சர். நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னா அதுக்கு பேர் வந்து என்ன, மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் கேட்க தான் செய்வாங்க. நீ உங்களுக்கு தான் வந்து நீ மக்கள் மன்றத்தை சந்திச்சு வாக்கு வாங்கிட்டு நிற்கக்கூடிய தகுதியோ அருகதையோ உங்களுக்கு கிடையாது. பொறுப்பு அந்த விஷயம் பேசுறீங்க. மக்கள் வந்து கண்டிப்பாக இதையும் கவனிச்சு வச்சு தான் இருப்பாங்க. இதுக்கு வந்து 26 வாங்க, நீங்கள் வாங்க பிரச்சாரத்துக்கு. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.